வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக முருகன் பற்றிய இந்த தொடர் ஆய்வுரையில் இன்று சிந்துவெளி நாகரிகத்தில் முருகு வழிபாடு என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிந்துவெளி நாகரிகம் இன்றைக்கு 5500 ஆண்டுகளுக்கு முன்பாக செலுத்தியிருந்த ஒரு நாகரிகம். இன்றைய நிலையில் நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கின்ற முருகு என்ற அந்த கடவுளை பற்றிய ஒரு தன்மையோ அல்லது நமது கோயில்களில் இன்று படிம நிலைகளில் நாம் காட்டியிருக்கின்ற சிற்பங்கள் போன்றதொரு உருவ அமைப்பை கொண்டதாகவோ அங்கு முருகு என்ற அந்த கடவுளின் வழிபாடு இருந்ததா என்ற ஒரு கேள்விக்கு ஒரு அழகான பதிலை ஐராவத மகாதேவன் அவர்கள் அளிக்கின்றார்கள். ஐராவத மகாதேவன் அவர்கள் தமிழ் பிராமி கல்வெட்டில் ஒரு மிக தேர்ந்த ஆய்வியல் அறிஞர். அவருடைய அந்த சிந்துவெளி குறியீடு முத்திரைகளை பற்றிய ஆய்வில் சிந்துவெளி எழுத்துக்களை அவர் படிக்கின்ற திறன் நோக்கில் அவர் கூறியது, பல முத்திரைகளை அவர் முருகு என்ற சொல்லாக எடுத்துக்கொண்டார். அதில் ஒன்று மிக சிறப்பாக நாம் பார்ப்பது, இந்த முருகன் அல்லது முருகு அன் என்று அவர் அந்த புதிய கற்கால கைக்கோடரி, மயிலாடுதுறை அருகில் செம்பியன்கண்டியூர் என்ற ஊரில் கிடைத்த ஒரு புதிய கற்கால கைக்கோடரி கருவியில் கீறப்பட்ட அந்த சிந்துவெளி முத்திரை எழுத்துக்களை அவர் முருகு அன், அதாவது முருகன் என்று படித்தார். அந்த முத்திரைகளானது, அந்த குறியீடுகளானது எழுத்துக்களாகவே வாசிக்கப்பட்டன. அஸ்கோ பர்பலா போன்ற பல அறிஞர்கள் இந்த எழுத்துக்களை வாசிப்பதில் தீவிரம் காட்டினர். அந்த வகையில் இந்த முருகு அன் என்பதற்கு ஜாடி போன்ற ஒரு குறியீட்டை அவர் எடுத்துக்கொண்டார் ஐராவத மகாதேவன் அவர்கள். அந்த குறியீடும் மற்றும் ஒரு கோடரி போன்ற, அதாவது வெட்டுவாள் போன்ற, ஒரு வளைந்த வெட்டுவாள் போன்ற, நீங்கள் அதை படத்தில் பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகிலுள்ள செம்பியன்கண்டியூர் என்ற ஒரு ஊரில் கிடைத்த அந்த புதிய கற்கால கைக்கோடரியில் எழுதப்பட்ட அந்த சிந்துவெளி கீறல்களை, குறியீடுகளை ஐராவத மகாதேவன் அவர்கள் முருகு அன் என்று படித்தார். அதாவது முருகன் என்ற ஒரு பெயர் சொல்லாக அவர் படித்தார். இந்த சிந்துவெளி எழுத்தில் இருக்கின்ற அந்த அசை அந்த அசை எழுத்துக்களை அவர் முருகு என்பதாக படிப்பதற்கு பல காரணங்களை அவர் விளக்கினார். அந்த வகையில் இந்த முருகு என்பது ஒரு ஜாடி போன்ற, அதாவது நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம், முருகு அன் என்ற அந்த இரண்டு சொற்களை அவர் ஜாடி போன்ற ஒரு குறியீட்டை முருகு என்பதாக அவர் கொள்கிறார். மற்றொன்று கோடரி போன்ற, அதாவது வெட்டுகின்ற ஒரு அரிவாள் போன்ற ஒரு தன்மையில் வளைந்த ஒரு குறியீடு. இந்த இரண்டையும் தான் அவர் முருகன் என்று அவர் வாசிக்கின்றார். இந்த குறியீடுகள் சிந்துவெளி முத்திரைகளில் ஏறக்குறைய சிந்துவெளி நாகரிகத்தில் 5000த்திற்கும் அதிகமான முத்திரைகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த அட்டவணையின்படி இந்த முத்திரைகள் வருகின்ற இடங்களிலெல்லாம் இந்த எழுத்துக்களை கொண்டு சொற்களை வாசிப்பதற்கு அவர் முயன்று இருக்கிறார். மற்றொன்று, முருகனை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது இந்த செம்பியன்கண்டியூர் வாசிப்பிற்கு பிறகு மற்றும் அந்த சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள அந்த எழுத்துக்களை, குறியீடுகளை கொண்டு அவர் முருகு என்ற சொல்லை குறிப்பிடும் பொழுதும் அவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி மிக முக்கியமானது. அதாவது, நீங்கள் பார்ப்பது சங்க இலக்கியங்களில், அதாவது இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியத்தில் கூறப்பட்ட முருகன் என்ற ஒரு கடவுளை பற்றியது, அவருடைய அந்த தோற்றத்தை பற்றியது, அந்த தொன்மத்தை பற்றியது. ஆனால் நான் குறிப்பிடுவது அல்லது நான் இந்த சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து வாசிக்க முற்பட்டு விளக்க முயல்வது ஏறக்குறைய இன்றைக்கு 5500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் நிலவியிருந்த ஒரு பண்பாட்டில் முகிழ்த்திருந்த ஒரு அணங்குத்தன்மை உடைய ஒரு கடவுளை பற்றி தான் நான் குறிப்பிடுகிறேன். இந்த கடவுளை அவர் குறிப்பிடும் பொழுதே உடலற்ற பேய் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது சங்க இலக்கியத்தில் நாம் ஏற்கனவே சூர் என்ற தன்மையையும்
அணங்கு என்ற தன்மையையும் நாம் பார்த்தோம். இந்த இரண்டும் வடிவமற்ற ஒரு இயல்பு தன்மைகளால் வருத்தக்கூடிய செயல்களால் இருக்கின்ற ஒன்றாகத்தான் அந்த வழிபாட்டு தன்மையை பார்த்தோம். அதே நிலையைத்தான் அவர் சிந்துவெளி மக்களிடம் இருந்த இந்த முருகு என்ற இந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டு தன்மை அதற்கான உருவங்களோடு இருந்திருக்கவில்லை. அது ஒரு இயல்பான உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில்தான், அணங்கு தன்மையில்தான் அது இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவர் இந்த கூற்றின் மூலமாக குறிப்பிடுகிறார். இது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது 5500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு நிலையில் இன்றைய நம்முடைய முருகனை போன்று, குறிஞ்சி நில தலைவனை போன்று நாம் இந்த வெற்றி மாலையை அணிந்து கன்னிமாலை சூடி கையில் வேல் பிடித்த இந்த ஒரு முருகனை நாம் அங்கு கண்டோமா சிந்துவெளி நாகரிகத்தில் என்று கேட்டால் அதற்கான படிமங்கள், அதாவது அந்த சுடுமண் பொம்மைகள் ஏதும் அப்படி ஒரு வடிவத்தில் கிடைக்கவில்லை. ஆயினும் இந்த குறியீடுகளில் ஏராளமான உருவங்கள், அதாவது ஒரு வீரன் நின்ற நிலையில் காட்டப்படுகின்ற குறியீடுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதில் இந்த கையில் ஒரு தண்டை பிடித்தவாறு அல்லது நிற்கின்ற அந்த மனித உருவத்திற்கு அருகில் ஒரு தண்டு நிற்கின்ற ஒரு நிலையில் காட்டப்படுகின்ற ஒரு குறியீடு இருக்கிறது. இந்த குறியீடை பார்க்கும் பொழுது நமக்கு கையில் வேலை பிடித்தபடி அல்லது கையில் தண்டு கொன்ற ஒரு வீரனுடைய உருவம் தான் நமக்கு நினைவிற்கு வரும். அந்த வகையில் இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் முருகு வழிபாடானது, முருகு தன்மையை சிந்துவெளி மக்கள் உணர்ந்து கொண்ட தன்மையானது இந்த ஒரு முதலில் அணங்கு நிலையிலிருந்து அதன் பின்பாக ஒரு வீர நிலையில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக இந்த கையில் தண்டோடு அல்லது கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில் பிடித்தவாறு நிற்கின்ற உருவத்தை முதல்வன் என்று அவர்கள் வாசிக்கின்றார். சிந்துவெளி எழுத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற பூர்ணச்சந்திரன் என்பவர், மதிவாணன் என்ற அறிஞர் மற்றும் அஸ்கோபர்பலா, ஐராவத மகாதேவன், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அண்மை காலத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள், அதில் சில பேர் இந்த எழுத்துக்களை, இந்த குறியீடுகளை அவர்கள் வேலன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா கையில் வேல் போன்ற ஒரு தண்டு இருக்கின்றது அல்லது அருகில் அது காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதனை முதல்வன் என்றும், முதல்வன் என்றால் தலைவன் என்ற பொருளில், தலைவன் என்றும் முதல்வன் என்றும் வேலன் என்றும் அந்த குறியீட்டை அழைக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். பொதுவாக இந்த சிந்துவெளி பண்பாட்டில் இந்த உடலற்ற பேய் என்று உடலற்ற தன்மையில் காட்டுகின்ற ஒரு அமர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு உருவத்தை அவர் குறிப்பிடுகிறார். முருகு என்ற அந்த கடவுளுக்கு இணையாக அந்த குறியீட்டில் அவர் அமர்ந்திருக்கின்ற உருவத்தை காட்டுகின்றார். அது ஒரு எலும்புக்கூடு போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கிறது. இந்த குறியீட்டு முத்திரையில் காணப்படும் இந்த உருவம் முருகாக இருக்கலாம் என்பது மகாதேவன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் அவர் உடலற்ற பேய் என்கிறார். அதாவது ஒரு எலும்புக்கூடு போன்ற நிலையில் காட்டப்படுகின்றன ஒரு அணங்கு. இது பொதுவாக இம்மாதிரியான தன்மை உடைய இயல்புகளை நாம் வணங்கும் பொழுது அவை அழித்தல், கொல்லுதல், அறுத்தல் என்ற ஒரு செயல்பாடுகளை அந்த கருத்தியல்களோடு தொடர்புடையதாகத்தான் அந்த அணங்குத்தன்மை உடைய தெய்வங்கள் வழிபடப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு புரிகின்றது. இதே நிலைதான் முதலில் நாம் சங்க இலக்கியங்களும் பார்க்க முடிகிறது. முதலில் சூராக தானே இருந்த முருகன் அதன் பின்பு அணங்காக தானே அந்த அணங்கு உடை நெடுவரையில் நின்ற அந்த முருகனுடைய அந்த தன்மையானது அதன் பின்பு சூர் மாமுதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் என்று சூரினை இவரை அழிப்பதாக வருகின்றது. இது காலத்தின் மாற்றம். அந்த ஒரு பண்பாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் சூராக இருந்த தெய்வம் பண்பாட்டின் வளர்ச்சியின் காரணமாக, நாகரிகத்தின் வளர்ச்சியின் காரணமாக சூர் போன்ற அந்த தன்மையினை தானே எதிர்த்து நிற்கின்ற ஒரு தலைவனாக உருவாதல் என்ற நிலையில்தான் சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தவரை முதலில் இந்த தன்மையில் இருந்த முருகனுடைய நிலை இரண்டாவது நிலையில் தலைவன் என்ற நிலையில் காட்டப்படுவதாக உணர முடிகிறது.
மற்றொரு குறியீட்டில் அதாவது வஜ்ரம் போன்ற, அதாவது முதுகெலும்பு போன்ற ஒரு ஆயுதத்தை கையில் பிடித்தவாறு ஒரு உருவம், மனித உருவம் நிற்கின்றது. இந்த உருவமும் வேலன் என்றே வேலன் மற்றும் தலைவன் என்று அதற்கான குறியீடு வாசிக்கப்படுகிறது. இதுவும் முருகனை குறிப்பதாக நாம் கருத்தில் கொள்ளலாம். முருகனுடைய கையில் வஜ்ராயுதமும் சக்தி ஆயுதம் மற்றும் வேல்படையும் இருப்பது நாம் நம்முடைய ஆகமங்களின் முறைப்படி நாம் அறிந்தது. அந்த வகையில் இதுவும் ஒரு தலைவனுக்குரிய, ஏனென்றால் பழைய கற்காலம் தொடங்கி நம்முடைய இரும்பு காலம் வரைக்கும் உலோகங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு வரை எலும்புகளை ஆயுதமாக, கற்களை ஆயுதமாக பயன்படுத்தியது தான் அந்த தொல் பழங்கால மனிதர்களினுடைய வழக்காக இருந்தது. அந்த வகையில் இந்த இறந்த மனிதர்களினுடைய அல்லது இறந்த விலங்குகளினுடைய முதுகெலும்பையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதல் என்ற அந்த பழைய தொல்குடி மக்களினுடைய அந்த பழக்கமானது இந்த எல்லா நாகரிகத்திலும் இருக்கின்றது இயல்பு. அந்த வகையில் இந்த சிந்துவெளி முத்திரைகளிலும் இது போன்ற ஒரு தன்மையில் ஒரு ஆயுதம் கையில் பிடித்திருப்பதாக ஒரு உருவம் காட்டப்பட்டிருப்பதும் இங்கு நோக்கத்தக்கது. அதன் பின்பு இந்த மற்றொரு முத்திரையில் அதாவது காவடி என்று நாம் சொல்வோம் இல்லையா, காவடி, முருகனுக்கு காவடி தூக்கி செல்லுதல். ஏனென்றால் இந்த காவடி தூக்கி செல்லுதல் என்பது முருகனுக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு வழிபாட்டு சடங்காக இன்று வரை நம்முடைய தென்னிந்தியாவில் தொடர்ந்து வருகிறது. இது வட இந்தியாவிலும் இந்த காவடி செய்கின்ற வழக்கம் இருக்கின்றது. இருப்பினும் இலக்கியம் தொட்டு, அதாவது சங்க இலக்கியம் தொட்டு இந்த பதிவுகளை நாம் பார்த்து வருகின்ற ஒரு மரபு தமிழகத்தில் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த காவடி என்பது ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். இந்த காவடி என்பது எதை குறிப்பிடுகிறது? இந்த தோள்களில் ஒரு தண்டை கொண்டு இரண்டு புறமும் பொருட்களை சுமந்து செல்லுதல், அந்த இறைவனுக்கான அந்த பழி பொருட்களை சுமந்து செல்லுதல் என்ற ஒரு தன்மையில் இந்த காவடி என்பது எடுத்து செல்லப்படுகிறது. பொதுவாக மலையில் உரைகின்ற அணங்கிற்கு, அந்த மலையில் உரைகின்ற தெய்வத்திற்கு கீழிருந்து பொருட்களை எடுத்து செல்லுதல், அதாவது குறிஞ்சி திணையில் இருக்கின்ற அந்த கடவுளுக்கு முல்லைத்திணையில் மருதத்திணையில் விளைகின்ற பொருட்களை பழிப்பொருட்களாக மக்கள் இரண்டு புறமும் அந்த சுமைகளை, மலை மீது ஏறுவதால் சுமைகளை இருபுறமும் சமமாக பங்கிட்டு தோளில் தாங்கி கொண்டு தூக்கி செல்லுதல் என்பது ஒரு பழங்குடி மரபு. இந்த பழங்குடி மரபில் இருந்து தோன்றியது தான் இன்று வரை நாம் இந்த காவடி எடுத்து முருகனை வழிபடுகின்ற வழக்கமாக இருந்து வருகிறது. இதை பிம்பட்கா என்ற மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கா என்ற குகை ஓவியத்தில் யானையினுடைய நீண்ட தந்தங்களையே காவடியின் தண்டாக கொண்டு அதில் மலையில் விளைந்த பொருட்களை இருபுறமும் கட்டி தூக்கி கொண்டு வருகின்ற பழங்குடி மக்களினுடைய உருவம் ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு சான்று. அதாவது காவடி என்பது எவ்வாறு அந்த தொல்குடி மக்களினுடைய பண்பாட்டிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒன்று. அந்த வகையில்தான் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் இது போன்று இந்த காவடியை தூக்கியவாறு நிற்கின்ற ஒரு உருவம் முத்திரைகளில் காட்டப்பட்டிருக்கிறது. இதை காவுவோன் என்று வாசிக்கிறார்கள். அதாவது காவுவோன் என்பதாக, காவுவோன் என்றால் காவு தடியை கொண்டவன், அல்லது காவு என்றாலே பொதுவாக நான் பலி கொடுத்தல், அதாவது இறைவனுக்கான பூசணை பொருட்களை, அது உணவாக இருக்கட்டும், மலராக இருக்கட்டும், அல்லது விளக்கேற்றுதலாக இருக்கட்டும், பழங்களை படைத்ததாக இருக்கட்டும், எது ஒன்றையும், அல்லது ஆடு கோழி போன்றவற்றை அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், எது போன்ற ஒன்றையும் காவு என்று, இறைவனுக்கான காவு என்று அழைத்தல் இன்று வரை கிராமப்புறங்களில் நாட்டார்களிடம் அழைக்கின்ற மரபு. ஆக இந்த காவு தடி என்பது பழிப்பொருட்களை தூக்கி செல்லுகின்ற ஒரு முறை என்பதால் அதை காவுவோன், அதை தூக்கி செல்வோன் காவுவோன் என்றும், அந்த தடி காவு தடி என்றும், அதுவே காவடி என்றுமாக மாறுவதாக பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த காவுவோன் என்பதும் முருகனோடு தொடர்புடைய ஒரு வழிபாட்டு செய்தியாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதன் பின்பு இந்த நாற்கோணம் என்ற ஒரு படிமம், அதாவது ஒரு சித்திரம் அங்கு நிறைய முத்திரைகளில் காட்டப்படுகிற நாற்கோணம். இந்த நாற்கோணம் என்பது பொதுவாக நிலத்தை காட்டுவதற்கான, நிலத்தை பற்றிய எந்த ஒரு பெயர் சொல்லுக்கும் இந்த நாற்கோணம் காட்டப்படுகிறது. இந்த நாற்கோணத்தை
பொதுவாக சித்திர எழுத்தில் வாசிக்கும் பொழுது அதனை கோ என்றும் தலைவன் என்றும் கோடு என்றும் கோட்டம் என்றும் கோட்டை என்றும் அதனை வாசிக்கிறார்கள். அதாவது சிந்துருவெளி முத்திரைகளை எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய அறிஞர்களினுடைய ஒருமித்த கருத்தாக இது இருக்கிறது. ஐராவத மகாதேவன் அவர்களுடைய வாசிப்பிலும் இந்த நாற்கோணம் அமைந்த அது ஒரு வேலினுடைய ஒரு நிமிர்த்தி நிற்கின்ற வேல், அந்த வேலினுடைய தன்மையை போன்று அது இருக்கிறது. அதை கோடு என்றும் கோ என்றும், கோடு என்றால் மலை, கோ என்றால் தலைவன் அரசன், கோட்டம் அந்த அரசன் இருக்கின்ற இடம் அல்லது அந்த அணங்கு உரைகின்ற இடம், கோட்டை அந்த அரசன் வாழ்கின்ற கோட்டை, இது போன்ற பொருளோடு இதை ஒப்புமைப்படுத்துகிறார். ஆக இந்த தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது இது அப்படியே முருகனுடைய வேலின் ஒரு தன்மையை போன்றே, அந்த வடிவத்தை போன்றே அது இருப்பதையும் நாம் இங்கு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. அதன் பின்பு இந்த முதல்வன் என்ற குறியீடு, வேலவன் என்ற குறியீடு, இவை எல்லாமே நாம் இந்த குறியீடுகளை எல்லாம் சிந்துவெளி எழுத்துக்களில் பார்க்கும் பொழுது முழுவதும் இது முருகனுக்கு பொருந்துவதாகவே அமைகிறது. அதன் பின்பு இப்பொழுது தற்கால வாசிப்பு செய்கின்ற சில ஆய்வாளர்கள், சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்கள், ரஷ்யர்கள் செய்கின்ற சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி ரஷ்ய மொழியியல் ஆய்வாளர்கள் செய்கின்ற ஆய்வினை ஒட்டி தமிழகத்திலும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த குறியீடுகளை பொதுவாக இந்த நாற்கோணத்தை அவர்கள் வேல் என்றும், செவ்வேல் என்றும், செவ்வேலூர் என்றும் இது போன்ற தன்மையில் அவர்கள் வாசிக்கின்றார்கள். இந்த வாசிப்புகளை எல்லாம் நாம் நோக்கும் பொழுது இந்த குறியீடுகளில் பொதுவாக சிந்துவெளி நகரம் ஒரு நகர நாகரிகம், அதிகமான வணிகத்தோடு தொடர்புடையது மற்றும் வேளாண்மையில் செழித்து அந்த உபரி உற்பத்தியே ஒரு நகர நாகரிகத்திற்கு வித்திடும். அந்த வணிகம் செழித்த ஒரு நகர நாகரிகம் பொதுவாக அந்த நகரம் என்பதே அது வேலீர் நகரமாகத்தான் நமக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். சங்க இலக்கிய வரலாற்றில் நகரங்கள் வேலீருக்கு உடையதாக இருந்திருக்கிறது. இதை நாம் தொடர்ச்சியான சான்றுகள் மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் முதல் செவ்வேலாக எழுந்த முருக வழிபாடு என்பது சிந்துவெளியில் இந்தந்த வகையில் எல்லாம் இருந்திருக்கலாம் என்பதாக ஆய்வாளர்கள் கணித்திருக்கின்றனர். இந்த ஆய்வுகளை நாம் இது ஒரு கற்பனை என்றோ அல்லது முழுமையாக சித்திர எழுத்துக்களை வாசிக்க முடியவில்லை என்பதனால் இந்த கருத்துக்களை தள்ளுதல் என்பதோ இயலாது. ஏனென்றால் இது ஒரு தொடர்பான ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியில் நிகழ்ந்திருக்கின்ற பல செயல்பாடுகள். அந்த வகையில் இந்த கருத்துக்களை நாம் முன்னெடுத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். வணக்கம்.